அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஐயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கான யூஜி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டு தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது மார்க்கு வச்சு கம்யூனிட்டி வைஸு எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் டிஎன்ஐ ரெண்டுக்கும் சேர்த்து இந்த அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவிஷனல்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே டிஎன்ஏயு என்ன கேட்டகரி எக்ஸர்விஸ்மென் கோட்டாவுக்கு அதுக்கான தனி ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, அதாவது பிடபிள்யூடி சொல்கிறீங்களா, அந்த கோட்டாவுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் டிஎன்ஏயு அவங்கள கேட்டகரியில் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இந்த 4 டைப்புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டு. இதில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஃபஸ்ட்டு இந்த ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு எவ்வளோ பேர் என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வீடியோவில் பார்ப்போம். டோட்டலாக இப்போ 27,838 பேருக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு. அதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி மொத்தம் 2, 4, 6, 7 டைப்பு கேட்டகரினா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துப்படி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பேர் இருக்காங்க ஓசி? இவ்வளோ அந்த 27,000 சம்திங்கில் 255 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் என்ன இருக்குது ரேஞ்சு 199.5லேருந்து 111 வரைக்கும் இருக்காங்க. அந்த ஓசி கம்யூனிட்டி 255 பேர் இந்த கட் ஆஃபில். இந்த பிசி கம்யூனிட்டி பார்த்தோம்னா 8,128 பேர் நம்ம டோட்டலாக அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அவங்களுடைய மார்க் ரேஞ்சு பார்த்தோம்னா 200லேருந்து 98 வரைக்கும், அதாவது 200 கட் ஆஃப் 200லேருந்து 98 மார்க் வரைக்கும் அந்த ரேஞ்சில் 8,128 பேர் பிசி இருக்காங்க. பிசிஎம்மா 633 பேர், அவங்களுடைய கட் ஆஃப் 200க்கு 100, 200 to 100. எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி 8,738. இதில் 8,738 எம்பிசி தான் ஜாஸ்தி, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் ரேஞ்சு பார்த்தோம்னா 200க்கு 90.5. அண்டு எஸ்சிக்கு பார்த்தோம்னா 8,239 அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மார்க்கு பார்த்தோம்னா 199லேருந்து 99.5லேருந்து 87 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. எஸ்சியில் 1,155 பேர், 198 டாப் மார்க்கு. லோயஸ்ட் மார்க் என்னென்னா 87.5 அந்த ரேஞ்சு. எஸ்டியில் மொத்தம் 691 பேர், அங்கே 196லேருந்து லோயர் கட் ஆஃப் பார்த்தோம்னா 90.5. இது எதுக்காக இந்த நேரத்தில் தகவல் சொல்கிறோம்னா, இவ்வளோ இந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில், டாப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷனு. இப்போ ஓசி 255 பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் கூப்பிடுவாங்களா அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான். ரேங்க் பார்ப்பாங்க, மார்க் வச்சு தான் கூப்பிடுவாங்க. அதே போல் தான் பிசி 8,000 பேருக்கு சீட் கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான். ஸோ நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் இந்த ரேங்க் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த பாட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.